வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு புது விஷயம் ஒன்று உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது என்னன்னு சொன்னால் ரைட் ஹேண்டில் இருக்குது. அப்படின்னா என்ன சொன்னால் உங்களோட வீடுகளில் சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது கரப்பத்தான் பூச்சி என்று சொல்லுவோம் ஊரில், அதே மாதிரி பூச்சிகள் வெளிநாடுகளிலும் யூரோப் கண்ட்ரிகளிலும் இருக்குது. நீங்கள் உங்களோட வீடுகளில் இல்லையான்னு நினைச்சு கொண்டிருப்பீங்க, ஆனால் கட்டாயம் அது இருக்குது. அதனால் எங்களுக்கு உணவுகளில் அதை அலைஞ்சு நோய் தொற்றுக்கள், கிருமி தொற்றுகள் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் வேணுமெண்டா இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லை, ஒருக்கா வேண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. இதோட விலை ₹4.50. இது வேறு பேர்கள் எல்லாம் கிடைக்கும். இது முல்லர், மிக்ரோஸ், ஹோப், டினரண்டு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். நான் சுவிஸ்லேருந்து பேசுகிறபடியா இது இங்கே உள்ள கடையில் நான் சொன்னேன். இது வெறும் ₹4.50 நான் வேண்டியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கு இதை எப்படி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். அந்த ட்ரை பண்ணதுன்ற விளைவு எப்படின்றதும் நான் காட்ட போகிறேன். இதுக்குள்ள 5 ஸ்ட்ரோக், அதாவது 5 பொருட் இருக்குது. அதாவது இதே மாதிரி உண்டு. அதாவது இது எந்த பக்க விளைவும் இல்லை, இதில் எந்த பூச்சிக்கொல்லிகளோ எந்த இதுகளோ சேர்க்கையில். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த மனமோ தேவையில்லாத மனங்களோ இதுலேருந்து வர போகிறதில்லை. ஓகே, நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்குள்ள 5 ஸ்டூக் இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு ஸ்டூக்கை எடுத்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஓகே, இப்படித்தான் இருக்கும். இதில் பூச்சிகள் ஒட்டி கொள்ளும். ஓகே, நான் இதை எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் காட்டித்தரேன். சரியா, சின்ன விஷயம். இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, வெறும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பசைத்தன்மை தான் இந்த பூச்சியில் பிடிக்கிறது. அதாவது பூச்சி இதில் ஒட்டி இதில் மாட்டுது, அவ்வளோதான் வேலை. நீங்கள் உங்களோட வீடுகளில் இல்லை பூச்சியே இல்லைன்னு நினச்சி கொண்டிருக்கீங்க, ஒருக்கா செய்து பாருங்கள். நான் செய்து பார்த்தேன். இது 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். 1 மாதம் முடிய என்னோட ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதை எப்படி செய்யணும்னு சொன்னால், இதை மெல்லவா உரிக்கிறோம். ஓகே, உரிச்சிட்டு இதில் ஒரு மேலே ஒரு கவர் ஒன்று ஒட்டி இருக்குது. இதுக்கு கீழே தான் பசை இருக்குது. ஸோ இந்த பசையை நாங்கள் உரிக்கிறோம். ஓகே, உரிச்சு இது தேவையில்லை, இதை நாங்கள் அறிகிறோம். ஓகே, இதை இப்படியும் இப்படியும் செய்துட்டு இவ்வளவுதான். சரியோ, இதை நீங்கள் உயரமான ஏதாவது இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் இரவையில் தான் அந்த பூச்சியில் வரும். இங்கே ஜெர்மன் காக்ரோச் என்ற ஒரு பூச்சி கூடுதலாக உலாவி தெரியுது. நீங்களோட கிச்சன் நீங்கள் உயரமான இடங்கள்லங்க இதை வையுங்கோ. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு காமெண்டில் போடுங்க என்ன ரிசல்ட்ஸ் என்று நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 மாதத்துக்கு முதல் வேறு ஒரு ப்ராடக்டில் வேண்டி வச்சு நான் அதுன்ற ரிசல்ட்ஸை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான் 1 மாதத்துக்கு முதல் நான் எங்களோட வீட்டில் வச்சது. இதில் என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுக்குள்ள ஒரு பெரிய ஃபேமிலியே உள்ள மாட்டிக்கிட்டுது. ஓகே, இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போமான்னு சொன்னால் தெரியும் எவ்வளவு மாட்டியிருக்குன்னு சொல்லி. விதம் விதமாக நிறைய வகையில் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு ஐட்டம் வேண்டி நீங்கள் கொலைவினீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகளில் வச்சிங்கன்னு சொன்னால் பூச்சிகள்லேருந்து
நிறைய விஷயத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.